ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரே, உம்முடைய பாதப்படியாகிய இந்த பூமியிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்படியாய், துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக துதிக்கிறோம், மனமகிழ்ச்சி நாளுக்காய் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே ஆலயத்திலே சென்று பிரசங்கம் செய்தவரே, ஓய்வு நாளிலும் கூட ஆலயத்திற்கு சென்று அற்புதங்கள் செய்தவரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே நீ அற்புதங்கள் செய்கிற தேவன், உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்கிற தேவனுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுதுமாய் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதியதொரு வாரத்திற்குள் பிரவேசிக்கும்படியான கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் நீர் பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுதுமாய் எங்களுடைய எல்லா விதமான தேவைகள் சந்தித்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குறையில்லாமல் நடத்தி வந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகவீனங்கள் வந்தாலும் விளைவீனங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கொஞ்சம் கடந்து வரவும் நீ தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே புதிய கிருபையோடு கூட ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு வந்திருப்பதற்காகவும் நாங்கள் துதியும் ஸ்தோத்திரமும் நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. ஒரு விசையாய் இந்த ஆராதனை முழுவதுமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனையும் துதியின் ஆராதனையும் சங்கீத ஆராதனையும் வேத பாடங்களின் ஆராதனையும் தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் காணிக்கையின் ஆராதனையும் உம்முடைய வார்த்தையின் ஆராதனையும், இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆவியானவர் எங்கள் நடுவில் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே முன்னின்று நடத்தும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வந்துகிற சபையின் மக்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் யாரெல்லாம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்களோ, தேவன் அவர்களை சுகத்தோடும் வெள்ளத்தோடும் உடைய ஆலயத்துக்கு நேராக நீ கொண்டு வரும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியபடி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும்போது, நாம் கர்த்தரை நாம் வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில குறையில்லை. நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு
தேடுவர்க்கு குறையில்லையே. சேர்ந்து சொல்லுங்க குட்டிகள் பட்டினி நல்ல உற்சாகமாய். ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரண்டை கூட்டிச் சென்று என் தாகம் தீர்க்கின்றார். கண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சேர்ந்து சொல்லுமா. குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நம் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. 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 சத்தமாய். ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. 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 ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அடி அருகாய் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கெல்லாம் அவருடைய கிருபை நம்மை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகள் எல்லாம் எப்படியா தேவன் நிறைவாக்கி நடத்திடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மறுபடியும் பாட போகிறோம். ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கெல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகள் எல்லாம் என் தேவன் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள
கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் உற்சாகமாய் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். நம் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உற்சாகமாய் குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே சொல்லி நாம் பாடப்போகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவன் நம்மளை தேடி வரலைன்னா இந்த நாளில் நம்ம இங்கே உட்காந்துருப்போமான்றதே தெரியாது. உள்ளத்தை அந்த ஆழத்தில் நினைத்தவர்களாய் என் தேவன் என்னை தேடி வந்த தேவன் இயேசு அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடப்போகிறோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே என்று சொல்லுமா. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே.
உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீர். சொல்லுங்க, தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். சென்று சொல்லுமா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகு. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. கடைசி அடி பாருங்க. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தொழில் சுமந்த அடி நான் மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடலாம். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். இன்னும் உற்சாகமாய், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. கடைசியாய் ஒரு முறை, என் தேவா என் ராஜா உன் கிருபை
அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாட போகிற யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்திடாதே. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு உன்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இல்லை இல்லை சொல்லுங்க, அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை 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 தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இல்லை 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 பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், நம்மை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை உற்சாகமாய் உன்னை நடந்து செல்கிறார், ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார், ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை சொல்லுங்க, பலவீனனாவதில்லை, இல்லை 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 சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை 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 சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை, விசுவாசத்தோடு சாபம் உன்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒரு என்று தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசமாய் சொல்லுமா, வியாதிகள் வருவதில்லை, இல்லை 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 வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை 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 வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. சரி சொல்லுவோமா? யாக்கோபு என்னும் சிறு புள்ளியே, ஆமென். நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா. பாடல் ஒரு விசுவாசமாய்
நாம் பாடணும். அழைத்தவர் கைவிட மாட்டார், தெரிந்தவர் விட்டுடுவாரோ? இல்லை. நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமை படுத்துவார். பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடுவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. எப்படியா? அவர் கிருபையோ நம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலை நாம் யாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்பாக கடந்து செல்கிறார், தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடப்போகிறோம். அழைத்தவர் கைவிடுவாரோ? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை என்னை மகிமை பாடுத்திடுவார், என்னை மகிமை பாடுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். ஆமெனப்பா. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. எத்தனை பேர் விசுவாசம்? உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் ஆமென் ராஜா. முன்னே நடந்து செல்கிறார். உங்கள் முன்பாக கடந்து செல்கிற தேவன் என்னை ஒன்றும் செய்யாதே. வேண்ட தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஒரு சாபம் என்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் என்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை என் முன்னே நடந்து செல்கிறார். விசுவாசத்தோடு உன்னை ஒன்றும் செய்யாதே. தேங்க்யூ அப்பா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை சொல்லுங்க. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, என் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒரு தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படியே சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த வாரத்திலும் கூட என்னுடைய மகன் படிக்கிறதான உடன் அங்கே பள்ளியில் அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்காக ஜெபம் பண்ணோம். தேவன் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அன்றைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகும்படியாய் தேவன் கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அப்படியே ஆராதனையின் வேளையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி. தேங்க் யூ அப்பா.
நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கு தேவனுடைய கண்கள் திறந்தவர்களாய், அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறது. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம் மத்தியில் அசைவாடு கொண்டு இருக்கிறார். நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் நம் மத்தியில் இருக்கிற தேவன். நம் மத்தியில் அவர் உள்ளாவுகிற தேவன். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. எங்களை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ரஃபாவே, சுகத்தை கொடுத்த தெய்வமே, யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொண்ட தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you. நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடப் போகிறோம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரை கண்டீரையா, ஆமென். கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஆமென். விண்ணப்பம் கேட்டீரையா. எங்களை ஜெபத்தை கேட்ட தெய்வமே, விடுதலை தந்தீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உமக்கு நன்றி அப்பா நல்லவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் ஆமென் அப்பா. வல்லவரே. நன்றி ராஜாயே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, எங்களுக்கு இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. ஆமென். எல்ரோயி நீர்தானையா, என்னை கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நல்லவரே. ஆமென். என்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் என்றும் வல்லவரே. ஒரு குறைவு
அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைகள் இல்லாமல் காத்து ஆமென் அப்பா. கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. 14 ஸ்தோத்திரமே. விசுவாசத்தோடு சொல்லுமா. என் முன்னே செஞ்சு என்னுடைய பயணத்தை காத்தீரே. ஆமென் அப்பா. என் முன்னே செஞ்சீரே. என் பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே. எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே. எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே சேர்ந்து சொல்லுங்க. ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரமே. ஆமென் அச்சா. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. ஆமென். 14 ஸ்தோத்திரமே. ஆருயிரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Thank you, Lord. ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நம்முடைய முன்பாக சென்ற தேவன், நம்முடைய பயணத்தை காத்த தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாம் அப்படியே முழங்கால் படியிட போகிறோம். முழங்கால் படியிட்டு ஒரு பாடலை நாம் பாட போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கொஞ்சம் சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லார் கண்களை மூடி, எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்த போகிறோம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், எபினேசரின் தேவன், இதுவரை எங்களை உதவின தேவன். இந்த மாதம் தொடங்கி அப்பா 9 நாட்கள் எங்களுக்கு நேர்த்தியாய் அப்பா நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய கிருபை, மாறாத கிருபை எங்களை விட்டு விலகாமல் அப்பா ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்றீரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சென்று சொல்லுமா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என்னுடைய வாழ்க்கை அப்பா பரலோகத்துக்கு நேராய் ஆண்டவரே
பரலோக கவனத்தை ஈர்க்கிற ஒரு வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பாடல்கள் சொல்வது போல என் அருகே எப்பொழுதும் நீர் இருக்க வேண்டும். நீர் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடைய பிரசனத்தினாலே நிறைந்தவர்களாய், உடைய அபிஷேகத்தினாலே நிறைந்தவர்களாய், அப்பா உடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு வேண்டும். நீர் வேண்டும். ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் நன்றியோடு அப்பா நீ மட்டும் எங்கள் நடந்த தெய்வன், இனியும் நீங்கள் நடந்த வல்லவராயிருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜ். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜ். உடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்வதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜ். ஆண்டவரே நீர் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடிவர ஸ்லாக்கியதற்காக நாங்கள் நன்றியோடு தாயின் கருவில் எங்களை தகப்பனே வேறு பிரித்தவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நாம மாத்திரம் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 136 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். குப்புசாமி அண்ணன் முன்பாக வந்து சங்கீதம் 136 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நம்மளுக்கு உதவி செய்வார்கள். இந்த சங்கீதம் 136 ஒவ்வொரு வசனத்தின் பின் பகுதியில் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வரும். ஆகவே இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்னவென்றால், குப்புசாமி அண்ணன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லுவார். சபையார் எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி வரதான அந்த வார்த்தை மட்டும் சொல்ல போகிறோம், வேறு எதுவும் சொல்லல. சரிதானா? குப்பேன சொன்ன ஓகே. கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துணை அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவாய் பெரிய அதிசயங்களை செய்ய அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமா உண்டாக்குனே துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்கள் மேல் பூமியை பார்ப்பன துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்குனவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனின் நட்சத்திரம் படைத்தவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் தடைச்சங்களை சைத்தவரின் சங்கத்தை கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ண துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினால் ஓங்கி போத்தினா அவர் செய்த துணிகள் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த செமுத்தத்தை இரண்டாக பிரித்த துணிகள் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து பண்ண துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் சேனைகளையும் சிவந்த சமத்தில் கவிழ்த்து போட்ட துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கத்தை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. பிரபலம் ராஜாக்கு அளித்தவரை துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜா சீகோனை அழித்தவர் துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. பாசான் ராஜாவை ஓகை அளித்தவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தை சுதந்திரம் தந்தவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய தாசனை ஸ்ரீகள் சுதந்திரம் தந்தவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வி நம்ம நினைத்தவர் துதியுங்கள் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணவர் கூட அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சம்ல யாவுக்கும் ஆகாரம் கொடுத்து கிருபை என்றது அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். பால்ரஜனங்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. முதலாம் வேத பாடம் என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனம் முடிய. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால்
மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடிதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகி இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். தன் தாயின் கற்பத்திலே பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ, அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள கடவள் என்றாள். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசுரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆமேன். நாம் யார் எழுந்து நிற்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய் என்ற பாடலை சௌராஷ்டிர மொழியில் பாடப்போகிறோம். ஓ மேனிகோ ತು ಕೋಡು ಜಾರಿಯೋ ಸೊಲಬಾರು ಲೈಕಿನ್ ವೀಲ್ಟಾ ವಡಿಜಾತ ಫೂಲ್ಗನು ಚಿವರಸ್ನ. ಓ ಮೇನಿಗೋ ತು ಕೋಡು ಜಾರಿಯೋ, ಓ ಮೇನಿಗೋ ತು ಕೋಡು ಜಾರಿಯೋ ಸೊಲಬಾರು ಲೈಕಿನ್ ವೀಲ್ಟ ವಡಿ ಜಾತೆ ಫೂಲ್ಗನು ಜೀವರಸ್ನ. ಸೊಲಬಾರು ಲೈಕಿನ್ ವೀಲ್ಟ ವಡಿ ಜಾತೆ ಫೂಲ್ಗನು ಜೀವರಸ್ನ. ಓ ಮೇನಿಗೋ ತು ಕೋಡು ಜಾರಿಯೋ, ಓ ಮೇನಿಗೋ ಮತ್ತಿ ಮುಜೆಯ ಮೇನಿಗೋ ಮತ್ತಿ ಮುಜೆಡೈನಾ, ಮತ್ತಿ ಮುಜೆಯ ಮೇನಿಗೋ ಮತ್ತಿ ಮುಜೆಡೈನಾ. ಮೊರನೋ ತೋಗೋ ಲೆಗುತ್ತ ಆವತ್ತವೆ ಕೋಡು ದಮ್ಮಯಿ, ಮೊರನುಗು ಫಲ್ಚಾ ಚಾಲಸ ಕಾಯ ಮೇನಿ ಮೇನಿಗಿಣು ತೊಗ ಕಾಳಯ. ಮೊರನುಗು ಫಲ್ಚಾ ಚಾಲಸ ಕಾಯ ಮೇನಿ ಮೇನಿಗಿಣು ತೊಗ ಕಾಳಯ. ಓ ಮೇನಿಗೋ ತು ಕೋಡು ಜಾರಿಯೋ, ಓ ಮೇನಿಗೋ ಪಾವಿಗನ್ ಉಜಯ ಮೇನಿಗೋ ಪಾಪ್ ಸಿಂಗೋ ಮೊರರಸ್ನ. ಪಾವಿಗನ್ ಉಜಯ ಮೇನಿಗೋ ಪಾಪ್ ಸಿಂಗೋ ಮೊರರಸ್ನ. ಏಸುಗು ಮುನ್ನು ನಮ್ಮದಿ
புஜ்ஜை ஜெகுஞ்சைனா மோர் तो खलिगनो कपिमो जीवैना नित्य वैगुंडगो खलिगनो कपिमो जीवैना ओ मेनिगो तू कोडु जारियो ओ तू कोडु जारियो सोल बार लाइकिंग वील्ट बड़ी जाते फूलगनो जीवर स्नान सोल बार लाइकिंग वील्ट बड़ी जाते फूलगनो जीवर स्नान ओ मेनिगो तू कोडु जारियो ओ मेनिगो காணிக்கை ஜெபம். வெங்கடேஷ் முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மணமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உங்கள் காலத்தில் வருகிறோம். தேவரீர் உம்மை பற்றி பாட, உம்மை துதிக்க எங்கள் கொடுத்த சாக்கியதற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த அந்த வல்லமையுள்ள கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கோம். தேவரு சுத்த கிருபை ஏசப்பா. ஸ்தோத்திரம். எண்ணற்ற பாடுகள், துயரங்கள், கலக்கங்கள் இருந்த போதிலும் தேவரி நீங்கள் எங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த வசனத்துக்கு ஏற்ப எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள் ஏசப்பா. இப்பொழுதும் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரையே கனம் பண்ணு. அப்பொழுது உன் தோட்டத்தில் ஆலைகள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்க வசனத்துக்கு ஏற்ப தேவரீர் நாங்கள் கொடுத்திருக்க இந்த காணிக்கையை நீங்கள் 60 30 எங்களுக்கு கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்குகிறதே பாக்கியம் என்று சொல்லியிருக்க வசனத்துக்கு ஏற்ப தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் உமது சத்தியத்தை நோக்கி நாங்கள் செல்கிறோம். தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி நாங்கள் ஜீவிக்கிறோம் ஏசப்பா. கேட்டுக்கொள்கிற அந்த சத்தியத்தின் பிரகாரம் ஜீவிக்கவும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகின்ற வாரம் முழுவதும் நடக்கவிருக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஆராதனைகளுக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் இந்த கருத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று உமது நாமம் மகிமைப்பட நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை அனைத்தையும் உமது ஒருவருக்கே அடிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. யோவான் 5వ అధ్యాయం వసనం 1 9 వరకు. పెదస్తా తాలో ఫల్చో యూదునికి సెన్ను ఉండే అవెస్ హిబ్బో యేసు ఎరుసలేముకు జియాస్ ఎరుసలేముం బిండుధార్ లెగత ఉండే తాలా హొదెస్ తెగ చుట్టూర్ 5 మండపం హొదెస్ ఎబ్రేయ భాషం తెల్లె తలాక్ పెదస్తా మెని నావు తెల్లె మండపం దోలో దకనాస్తను చలన్ ముస్నాస్తను हाथ पाई अवनास्तनु मिनी जुगुदनु निंजिरहन इन अस्किन तलाम पनी खब्बो कौलाई मिनी रखलेतहन कामेनेदी भगवान के तूदु ओंडदन थोड़े समयम तले तला के पनी कौलाई पनी कौलास्तगिन कौन मुल्लगन तलाम हुत्रन की तेगा किसान रोग रियत मिली बरपड़ी अडंदिसु वसु व्याधिगन तेट ओंडदन निंजी होदेस येसु तेगसी तेन जुगु वसुरी इसनी व्याधिगन निंजिरस मनस्ते कलल्ली तू बर होनो मिनी प्रे पड़रस्की मिनी तेगजोल पुसियस तेन भगवानु पनी कौलारिय घेड़ी मगो तलाम बोल्लीजी सोडस्तक कोन्निन्ही मी जास्त बिसरम दुसतना तलाम हुतुलरस मिनी संगेस येसु तेगजोल तू हुडी तोर निंजिला खल्ली चाल मिनी संगेस ते घेड़ी मुस तेन बर हुई அவள் நெஞ்சிலா கல்லி சாலிஜியஸ் மினஸ்தேஸ். ஆமேன். அறிவிப்புகள். சபையாருக்கு அறிவிப்புகள்.
வீட்டு ஜெப கூட்டம் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். ஹவுஸ் பிரேயர்ஸில் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 நடைபெறும். இந்த வார வீடு ஜெப கூட்டம் திருமதி கோகிலா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். நம்முடைய ஆலயத்தில் சந்தில் இருக்கிறது தெரியும். ஆகவே அவருடைய இல்லத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கோகிலா கணேஷோடைய இல்லத்தில் நடைபெறும். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே சகோதரிகள் யாவரும் ஜெபிக்க வரும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அன்று மாலை த பைபிள் ஸ்டடி வேத பாட வகுப்பு மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். இதிலும் சபையார் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா. உற்சாகமர் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடல் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியா நான் மரத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். கர்த்தரை அறிகிற அறிவு. நம்ம எல்லாருக்குமே ஞானம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே ஞானம் உண்டு. தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மை நாம் அறிந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் உலகத்தின் ஞானத்தை அறிந்திருக்கிறோமோ, அதைவிட ஒரு படி மேலாக எதை அறிந்து கொள்ள வேண்டுமாம்? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக அழைக்கப்படுகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை பற்றி எதுவுமே தெரியல வேணும்னா எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. எனக்கு பைபிள் எதுவுமே தெரியாது அப்படின்னா எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்காது. சிலர் இருக்கிறாங்க, படிப்பு அறிவு எதுவுமே இருக்காது, படிக்கவே தெரியாது, ஆனால் வேதத்தை நன்றாக அறிந்திருப்பாங்க. பைபிள் வாசிக்கவே தெரியாது, ஸ்கூல் பக்கம் கூட மலைக்கு கூட இருக்க மாட்டாங்க, ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருப்பாங்க. ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது அங்கே சொல்லப்படுற வார்த்தைகள், வசனங்கள் இவையெல்லாம் கேட்டு 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 தங்கள் மனதில் கொண்டு வந்து தங்கள் அறிவில் என்ன செய்வார்கள்? ஏற்றி வைத்திருப்பார்கள். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஏன்னா உலகத்தின் ஞானம் குப்பையாக இருக்கிறது. உலகத்தின் ஞானம் ஒருபோதும் நம்முடைய பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போகுவது கிடையாது. நீ எவ்வளவு டிகிரி வேணால் படிச்சுக்கோ, எத்தனை டாக்டர் பட்டம் வேணால் வாங்கிக்கோ, எவ்வளோ பெரிய சயின்ஸாக இருந்து போகும், ஆனால் அவள் எதுவுமே உன்னை என்ன செய்வதில்லை? ரட்சிப்புக்கு கொண்டு வரப்போவது இல்லை. அவள் எதுவுமே உன்னை என்ன செய்வதில்லை? நித்தியத்திற்குள்ளாக கொண்டு போவதும் இல்லை. ஒன்றே ஒன்று, நீ எந்த அளவுக்கு இந்த வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாயோ அந்த அறிவு தான் உன்னை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும்,
தேவனுடைய கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு சிந்திக்கிற தலைப்பு 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராமம் 34 யாத்ராமம் 34:6. ஆ ஆ ஆ ம் ஆ கடந்த வாரத்தில் தான் இந்த வேத பகுதியை வாசித்தோம். போன வாரம் தான் இந்த வேத பாடத்தில் இந்த பகுதியை வாசித்தோம். ஆனால் கடந்த வாரம் சொன்னப்பட்டதான செய்தி எல்லாமே இந்த தலைப்புக்கு ஏற்ற முன்னுரை மாத்திரம்தான் சொல்ல முடிந்தது. நான் இங்கே வாசிக்கிற அந்த 34:6 கர்த்தர் கர்த்தர் என்ன வாசிக்கிறோமாம்? அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். கர்த்தர் எந்த அளவுக்கு அறிந்திருக்க வேண்டுமாம்? இஸ்ரவேலர்கள் அறிந்திருந்தாங்க. ஆண்டவர் எகிப்தில் அற்புதங்கள் பார்த்தபோது ஆண்டவர் அற்புதம் அறிந்திருந்தாங்க. ஆனால் வனாந்தத்தில் வரும்போது தேவன் போஷிக்கிற அறிந்திருந்தாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் தேவன் தகர்த்துப்பட அறிந்திருந்தாங்க. எத்தனை விதமான சோதனை வந்தாலும் மேற்கொண்டு அறிவை அறிந்திருந்தாங்க. கானானுக்குள் உள்ளே வரும்போது தேவனை முழுமையை அறிந்திருந்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட அறிந்த அவர்களுக்கு இந்த கர்த்தர் சொல்லுகிற அந்த புதிய ஏற்பாட்டில் நாம் யாரை அறிந்து கொள்ள வேண்டுமாம்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தான் பவுல் சொல்றார். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணுகிறேன், குப்பையுமா என்று. குப்பை நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டோம். சேர்த்து வைப்போமா? இல்லை, நாரி போகும். ஒரு நாள் அல்லது 2 நாள். நமக்கு தெரியும் நம்ம பகுதியில் குப்பை வண்டி வரும். 2 நாளைக்கு வரலன்னா சரி, என்ன செய்யும்? 3ஆம் நாள் வீட்டில் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்படா இவன் வருவான்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா சேர்க்க முடியாது. அது என்ன செய்யும்? நாட்சியம் எடுக்கும். இப்போ பவுல் சொன்னபடி கிறிஸ்துவின் அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் எண்ணுகிறேன், என்னது குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நான் முதல் காரியமாய் நான் கிறிஸ்துவானவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொடுக்க வேண்டும். போன வாரம் கேட்ட நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொன்னீங்க, நிறைய பதில் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வாசிக்கிற சங்கீதம் யாத்திரை 34:6 முதல் காரியமாய் கர்த்தர் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் இரக்கமுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் குற்றத்தை மன்னிக்கிறவர், அவர் மனதுருக்கமுள்ளவர், அவர் மனதுருக்க. அவரை போல இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள மனிதன் இந்த உலகத்தில் எங்கேயுமே யாராலையும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஏன்னா தேவன் அவ்வளவு இரக்கமுள்ளவர். புலம்பல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 விதமாக வாசிக்கிற வாசிங்க. புலம்பல் 3:22. இங்க வாசிக்கிற வார்த்தை அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையாம்? முடிவு இல்லை. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஒன்று யோசித்துக் கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் முதல் காரியமாய் அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாதாம்? முடிவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 வாசி பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை இவ்விதம் மூன்றிடு வாசிங்க. ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க துக்க நாட்கள் கூட ஒரு முடிவு இருக்கு. உங்க துக்க நாட்கள், உங்களுடைய கஷ்டத்தின் நாட்கள், நீங்கள் படுகிற பாடுகளின் நாட்கள், இவை எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்க துக்கத்திற்கு முடிவு உண்டு, உங்க கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு, உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் முடிவு வைத்த ஆண்டவர் எதற்கு முடிவு வைக்கலையா? அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஏன்? நான் அவர் இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. நீதிமொழியை வாசிக்கிறோம் 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம்.
எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்முடைய பிறப்புக்கு ஒரு முடிவு உண்டு. நம்முடைய வேலைக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. மனுஷனுக்கு எல்லாருக்கும் முடிவு இருக்கு. ஒரு நாள் பிறந்தோம், இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் எத்தனை வருஷம் வாழுவோம், யாமறியும் பராபரமே. யாருக்குமே தெரியாது. இன்னும் எத்தனை நாள் இருப்போம் தெரியாது. தெரிஞ்சால் அது பெரிய என்னது கஷ்டமாய் போகும். உங்களுக்கு இந்த நாள் தான் கடைசி நாள் சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை அறிந்தவங்க, வேதத்தை விசுவாசிக்கிறவங்க அந்த இருக்க போகிற அந்த நாளில் தான் இன்னும் எவ்வளவாய் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும் சொல்லி செய்வாங்க, பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வாங்க. இன்னும் நான் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்க முடியும் வாசிக்க செய்வாங்க. இன்னும் நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் உலகத்தானோ என்ன செய்வான்? உலகப்புறம் வாழ்ந்துட்டு இருப்பான். கடைசி நாள் தெரிஞ்சுனா சரி உலகம் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் கர்த்தர் அறிஞர் அறிவுரை தான் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? அதற்கு ஏற்றபடி ஆயத்த பண்ணி செய்வாங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய இரக்கத்தில் என்ன கிடையாதான்? முடிவே இல்லைன்னு வாசிக்கிறோம். வாசிக்காதே 34:6 வாசிக்க மறுபடியும். யாத்திரை 34:6 இப்படி வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ போதும். இங்க என்ன வாசிக்கிறோமா? சத்தமா சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கு எத்தனை தலைமுறையா? எத்தனை தலைமுறையா? உங்க பக்கத்தில் உள்ளவங்க கை கொடுத்து கர்த்தர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் சொல்லுங்க. அப்போ 1000 தலைமுறைக்கு இரக்கம் உள்ளவர். ஒரு தலைமுறை என்பது ஒரு ஜெனரேஷன். ஒரு தலைமுறை என்பது 40 வருடங்களாம் கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் ஒரு தலைமுறை என்றால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இரக்கம் எத்தனை வருஷமா? 1000 வருஷம்னு சொல்லும்போது அப்போ எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 40,000 வருஷத்திற்கு அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு வாசி பார்த்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 1:17. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறையாம்? 14 தலைமுறை. இன்னொரு 14 தலைமுறை அடுத்து. அப்ப இங்க வாசிக்கிற எத்தனை தலைமுறையா? 3:14 வருது. அப்படி எத்தனது? 42 தலைமுறை. ஆபிரகாம் தொடங்கி கிறிஸ்துவானவர் பிறக்கும் வரைக்கும் எத்தனை தலைமுறையா? 42 தலைமுறைக்கே இவ்வளவு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் இப்ப அவர் சொல்றாரு எத்தனை வருஷமா? 1000 தலைமுறைக்கு. அப்ப அதை விட நம்ம என்னது பாக்கியவான்கள். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1000 தலைமுறைக்கு இரக்கம். அதான் பக்தன் பாடினான், இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய தாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய தாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே
இரக்கம் உள்ளவர். கிறிஸ்துவை அறிகிற அறிவில முதல் காரியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, என் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் வாசித்த அந்த வேத பகுதி தெரியும். பெதஸ்தா அந்த குளத்தில் ஒருவன் வியாதியாய் படுத்திருக்கிறான். பெதஸ்தா என்ற அந்த பெயருக்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாம். பெதஸ்தா என்ற பெயருக்கு இரக்கத்தின் வீடு. இப்போ இந்த பெதஸ்தா குளம் நமக்கு நன்றாய் தெரியும். அநேக முறை அதை வாசித்திருக்கிறோம், அநேக செய்திகள் கேட்டிருக்கிறோம். இந்த பெதஸ்தா குளத்திற்கு ஒரு இரக்கம் உண்டு. என்ன இரக்கம்? தேவதூதன் வந்து எப்பயாவது முறை வந்து என்ன செய்வானாம், அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது யார் முதலாவது முந்திப்ப இறங்குகிறானோ என்னது, அவன் எப்பேற்பட்ட, அப்படியே வாசிக்கிறோம், அவன் எப்பேற்பட்ட வியாதியை உள்ளவனான் சரி அவனுக்கு அதனது சுகம் கிடைக்கும். ஏன்னா அந்த பெதஸ்தா குலத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் தந்தது, ஒரு இரக்கம் தந்திருந்தார். சில நாட்களுக்கு முன்பாய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த இஸ்ரேல் தேசத்தில் தான முக்கியமான பகுதி எல்லாமே அந்த ரீல்ஸ் வந்துருந்தது. அதில் ஒன்று பெதஸ்தா குளமும் அதில் போடப்பட்டது. சின்னதாக ஒரு குளம், அவ்வளோதான், ரொம்ப பெருசாக தெரியல. இப்போ அன்னைக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளம் சின்னதாக இருக்குது. அங்கே வர்ற அந்த டூரிஸ்ட், அங்கே வர்ற அந்த சுற்றுலா பிரயாணிகள் சில பார்த்தீங்கன்னா அந்த பெதஸ்தா குளம் வரும்போது சில வந்து அதில் உள்ளே இறங்கி குளிச்சுட்டு வெளியே போகிறது பார்க்க முடியுது. என்ன தெரியுமா, அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இந்த குளத்துக்கு இறக்க வைத்ததா போல நானும் உள்ளே வந்து இறங்கி, தேவதன் வருகிறானா இல்லையோ, குளத்தை கலக்குகிறானா இல்லையோ, எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு விசுவாசம், நானும் ஆண்டவர் வைத்த இரக்கத்தின் குளத்திலே இறங்கி மூழ்கி எழுதுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சில வந்து உள்ளே இறங்கி குளிச்சுட்டு போனாங்க, சில வந்து கையை நினைச்சாங்க. இதெல்லாமே அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது இன்றைக்கும் அந்த குளம் இருக்கிறது. இன்றைக்கும் தேவன் அந்த கிணறு அந்த குளத்தை வைத்திருக்கிறார். இந்த குளத்தில் எத்தனை வருஷமா? 38 வருஷமாய் இரக்கம் கிடைக்காதவன், 38 வருஷமாய் இரக்கம் கிடைக்காதவன், ஒரு நாள்ல 2 நாள்ல பல வருஷங்கள் வரைக்கும் அங்கே இருந்தான். யாருமே என்ன செய்யல, அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. யாருமே அவனுக்கு உதவி செய்யலை. ஒருத்தரை கொண்டு போய் என்ன செய்யல, கொண்டு போய் இரக்கம் பாராட்டலை. எல்லாருமே குளம் கலங்கின உடனேயே தாண்டானது முதலாவது எந்திரிக்க ஓடி போனாங்க. எனக்கு சுகம் கிடைச்சா போதும், நீ அப்படியே இரு. அந்த நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த 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 குளம் கலங்கும் வரைக்கும் பக்கத்தில் பேசி தான் இருப்பாங்க. இவர் ஒரு வியாதியாக இருப்பார், எனக்கு ஒரு வியாதி இருக்கும், அவங்க ஒரு வியாதி இருப்பாங்க, வியாதி இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அந்த குளம் சுற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் குளம் கலங்கினோம்னா நீ யாரோ நான் யாரோ. பெரிய தொடர்ச்சி நல்லா பேசினார். அவனுடைய வியாதி என்னை விட ரொம்ப கொடுமையாக இருக்க, கொஞ்சம் இறக்கம் பாராட்டுவோம். போய் என்ன செய்வோம், நம்ம அடுத்த வரும்போது என்ன செய்வோம், இறங்கிக்கிறோம் சொல்லி எவனுக்காவது இருந்ததா? அங்கே உள்ள குளத்தில் ஒருவருக்கும் இரக்கம் இல்லை. இரக்கம் இல்லாத ஒரு மனுஷன். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்களாய் இரக்கம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் இரக்கத்தின் தேவன். ஆண்டவரே பார்த்தார், ஆண்டவரே பார்த்தார், எத்தனை வருஷமா அவன் வியாதியாக இருக்கிறானே என்று சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாரையுமே தேடி வரல, இவனைத்தான் தேடி வந்தார். ஏன்னா இந்த குளத்தில் அதிக வருஷம் இருக்கிறது அவன் தான். எந்த மனுஷனும் அவனுக்கு இரக்கம் பாராட்டவில்லை, ஆண்டவரே அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களாய், மாதங்களாய், வருஷங்களாய் எனக்கு எந்த இரக்கமும் கிடைக்கலையே, எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே, என் வியாதி சுகமாகவில்லையே, என் பிரச்சனை தீரவில்லைன்னு யோசித்தீங்கன்னா இந்த கர்த்தரை அறிகிற அறிவில் முதல் காரியம் சொல்ல, நான் இரக்கத்தின் தேவன்.
நான் இரக்கத்தின் தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தின் செய்ய தேவன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாராம். அவர் கொஞ்சமல்ல, எப்படி உள்ளவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரை போல் ஐஸ்வர்யத்தில் உள்ள உலகத்தில் யாருமே கிடையாது. எதில் ஐஸ்வர்யமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரா? நிச்சயமாய் உனக்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தேவன் நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார். ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களுடைய நீண்ட கால அந்த எதிர்பார்ப்பு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறிந்து கொள்ளுங்க, நான் இரக்கத்தின் தேவன், உனக்கு நிச்சயமாய் இரக்கம் செய்வேன். மார்க் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில், மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பர்திமையை குறித்து அங்கே வாசிக்க முடியும். இவன் யாரு? இவன் யாரு? பிறவி குருடன். பிறக்கும் போதே என்னது? குருடனாய் பிறந்தவன், பார்வையற்றவனாய் பிறந்தவன், பார்வை இல்லாதவனாய் பிறந்தவன். அவன் பல நாட்கள், பல வருடங்கள் அவன் தொழில் என்னவாம்? பிச்சை கேட்பதான். வெளியே போகிறவங்க, உள்ள வரவங்க ஏதாவது சத்தம் கேட்டால் ஐயா தாயே, அம்மா தாயேன்னு சொல்லி என்னது? பிச்சை கேட்கிறவன். நிறைய பேர் வந்து அவனுக்கு பிச்சை கொடுத்தாங்க. அவன் மேலே இறக்கப்பட்டு, அவன் மீது இறக்கப்பட்டு, ஏதோ இப்போ நம்ம பழக்க சொல்லணும்னா ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ 2 ரூபாவோ என்ன செய்வாங்க, காசு போட்ட மாதிரி அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் அவனுக்கு பிச்சை போட்டு இறக்கம் பாராட்டினாங்க. 100 பேர் கடந்து போனால் ஒரு 10 பேர் போடுவாங்க. 100 பேர்கிட்ட கேட்டால் என்ன செய்யும்? ஒரு 10 பேர்கிட்ட கிடைக்கும். ஆனால் அந்த வழியாக இப்போ யார் நடந்து போகிறான்? இயேசுவானவர் நடந்து போகிறார். அவரோட ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டே இருக்கு. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான். அந்த இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சத்தம் கேட்கல. என்ன சத்தம் கேட்கலன்னா, எவ்வளோ பெரிய கூட்டமாய் போகிற சத்தம் கேட்கல. ஜனங்கள் சத்தம் அவனுக்கு தெரியும். ஆனால் திரளான ஜனங்கள் போகிற சத்தம் முதல் முறையாய் அவர் கேட்டப்படனால அவன் சந்தேகம், என்னடா ஒரு பெரிய ஒரு ஊர்வலமே போகிற மாதிரி இருக்கு. என்னது? ஒரு பெரிய ஊர்வலமே போகிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்குறான். பெரிய ஜன சத்தம் கேட்குது, நிறைய பேர் வந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போது அவன் கேட்குறான், யார் போகிறான்னு சொல்லி. ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் போய்கிட்டார். அப்போ ஒருவேளை இவன் கேள்விப்பட்டிருக்கலாம், என் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர், என் ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்குகிறவர் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டதனால்தான் அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. ஜனங்கள் எல்லாருமே அவனை என்ன செய்தார்களாம்? அதட்டினார்கள். ஜனங்கள் நடுவிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. எந்த ஜனமும் கூட அவனுக்கு இரக்கம் கிடைக்க வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. பின்னாடி போகிற ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் அற்புதம் செய்கிறவர். நமக்கு முன்பாக நடந்து போகிறாரே இயேசுவாகிய மேசியா, அவர் அற்புதம் செய்கிறவர், அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்திருந்து, ஆமா இங்கே ஒருத்தர் பிச்சை கட்டுட்டு இருக்கானே, இவரை கொண்டு போனா ஆண்டவனுக்கு பார்வை கொடுப்பாரே என்று சொல்லி யாருக்கும் தோணலை. யாரும் என்ன செய்ய இரக்கம் பாட்டல. சரி, அதையாவது விட்டுருங்க. அவன் கூப்பிட்றானே, தாவீதின் குமாரனே, அப்பயாவது ஜனங்க இறக்கப்பட்டாங்களா? ஒருத்தர் இறக்கம் பாடல. என்ன சொன்னாங்க? சும்மாரா, பேசாது. ஆலயமானாலும் சரி, வெளியேறாலும் பேசாது, சத்தம் போடாது. நீ யாரு? சாதாரண ஒரு பிச்சைக்காரன். போறது யாரு? மேசியா. 2000 வருஷமா காத்து கொண்டிருந்த மேசியா தான் இங்கே வந்திருக்கார். அவர் பிறந்திருக்கிறார், அவர் போயிட்டு இருக்கிறார். நீ அவரை கூப்பிடுறதுக்கு என்ன கிடையாது, உனக்கு அருகதையே இல்லை.
ஜனங்கள் அவனை அதட்டினார்கள், ஆனோ அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான். எந்த அவருக்கு பின்னாடி போற, நல்ல கேளுங்க, ஆண்டவரை தவிர 12 சீஷர்களும் அவனுக்கு இரக்கம் பாராட்டலை. ஆண்டோடு கூட அவங்க போகிறாங்க, இல்லை அவங்க தனியாக போகிறாங்களா? இல்லை, 12 சீஷர்கள் கூட போகிறாங்க. 12 சீஷர்களும் அவனுக்கு இரக்கம் காட்டலை. தாவீதின் குமாரனை கூப்பிட்டானே, அந்த சத்தத்திற்கு சீஷர்களும் இரக்கம் காட்டவில்லை. ஆண்டவரை பின்பற்றுகிற திரளான கூட்டங்கள் அவர்களும் இரக்கம் காட்டவில்லை. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் இரக்கம் காட்டினார். அவன் சத்தத்தை கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இந்த நாளில் காலையில் கர்த்தர் சொல்றாரு, அவனை குணமாக்கியது போல நான் இரக்கத்தின் தேவன். நீ கூப்பிட்டா உன் கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுப்பேன். ஏன்னா நான் இரக்கத்தின் தேவன். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை கூப்பிடுகிறாயோ, நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை ஜெபிக்கிறாயோ, உன் ஜெபத்திற்கு இரக்கத்தின் தேவன் நிற்பார். ஐயா, அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். மற்ற யார் வேணாலும் இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். உங்கள் கூட பிறந்தவங்க இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். நீ யாரை நம்புகிறாயோ அவர்களோட இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் இரக்கத்தின் தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஐயா, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் முதல் காரியமாய் என் தேவன் எப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் போதும், இங்கே நேரம் இல்லை. இங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை, என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? நல்ல சமாரியனுடைய சம்பவம். வேதத்தை படிங்கம்மா. ஹலோ, என்ன செய்யுங்க? ஒரு போர்ஷன் எடுத்தா, ஒரு பகுதி எடுத்தா அதனுடைய சாரம் தெரியணும். வசனம் முழுவதும் தெரியணும் அவசியமே இல்லை. என்ன தெரியணும்? அதோடைய சாரம்சம் தெரியணும். இது சொல்லப்படுற சம்பவம் என்னது? நல்ல சமாரியன் சம்பவம். ஒரு பிரயாணியை போயிட்டு இருக்கிறான். அவனை திருடர்கள் வந்து அடித்து குற்றுயிராய் போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ முதலாவது ஒருத்தன் வர்றான், 31ஆம் வசனம். அவன் யாரு? ஆசாரியன். முதலாவது யார் வர்றா? ஆசாரியன். யாரு ஆசாரியன்? யாரு? என்னை போனவன். ஆசாரியன் என்னை போனவன், என்னை போல ஒரு போதகர், ஆசாரிய பணி செய்கிறவன், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவன் தான் ஆசாரியன். இப்போ ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான். இந்த ஆசாரியன், ஆண்டவருக்கு பணி செய்கிறவன், அவனை பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? அவனுக்கு முதல் உதவி செஞ்சிருக்கணும். அவருக்கு வேண்டிய உதவி செஞ்சிருக்கணும். ஒரு ஆசாரியனுடைய பணி அது. ஆனால் அந்த ஆசாரியனும் அதை கண்டு பக்கமாய், ஒரு ஆசாரியனுடைய கண்களில் அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஒரு ஆசாரியனுடைய கண்களில் யாருக்கு? அடிப்பட்டவர்கள் செய்யல, இரக்கம் கிடைக்கல. ஒரு விசுவாசிகளாய், நம்ம போதர்களாய் ஊழியா இருக்கும்போது நமக்கு நிச்சயம் என்ன செய்யணும்? இரக்கத்தின் குணம் இருக்கணும். அந்த ஆசாரியனுக்கும் என்ன இல்லை? இரக்கம் இல்லை. ரெண்டாவது யார் வர? 32 யார் வர? லேவியன் வந்தான். லேவியன் நல்ல ஒரு பணக்காரன் தான், ஐஸ்வர்யன் தான். அவன் நினைச்சா காசு கொடுத்து அவனை செய்ய சுகமாக்க முடியும். ஆசாரியன் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பணிவிடைக்காரன். ஆகவே அவன்கிட்ட காசு நாட்டி கூட இரக்கம் பாராட்டி அவனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், செய்யல. லேவியன் யாரு? காசு உள்ளவன் தான். ஆனா அவனும் செய்யல, பார்த்துட்டு பக்கமாய். லேவியன் கண்களிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை, ஆசாரியன் கண்களிலும் இரக்கம் கிடைக்கல. ரெண்டு பேரை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்களா? இந்த காலத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அட் ப்ரெசன்ட் டைம், இந்த காலத்தில் இப்போ ஒருத்தன் நம்ம ரோட்டில் போகும்போது
அடிபட்டு கீழே விழுந்திருந்தா என்ன செய்வோம்? செல்ஃபி எடுப்போம். அவன் சாக கிடக்குப்பான். அவனுக்கு உயிருக்கு பயந்துட்டு என்ன செய்வான்? உதவி கேட்டிருப்பான். ஆனால் நம்ம மக்கள் செய்ய மாட்டாங்க. உதவி செய்கிறத விட இந்த பாரு இப்போ நடந்தது, இந்த இடத்துல நடந்தது சொல்லி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடு, யூடியூப்பில் போடு, நெட்டில் போட்டு விடு. அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணத்தை விட என்னது? அப்போ செல்ஃபி எடுக்கிறவங்க ஒரு ஆசாரியன். இன்னொன்று, அந்த விபத்தை பார்த்துட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான் பார்த்தீங்களா, அவன் லேவியன். அவனுக்கு செல்ஃபி எடுக்கிறனால உதவி கிடைக்கல, அடிபட்டுக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வண்டியில் போறானே அவன்கள் இறக்கம் கிடைக்கல மாதிரி அன்றைக்கு இந்த வாழ்க்கையில் அடிப்பட்டவனுக்கு 2 பேரும் இறக்கம் கிடைக்கல. 3வது யார் வந்தா? சமாரியன். அவன் தான் வந்து, சமாரியன் யூதர்களுக்கு ஆகாதவர்கள். சமாரியர்கள் யூதரோட கலவை மாற்றம் வாசிக்கிறோம். அவங்கள்ட்ட பேசவே கூடாது, பேசுனா பாவம். சமாரியர்கள் வந்து யூதர்கிட்ட பேசினானது பாவம். இன்னும் சரியாய் சொல்ல வேண்டுமானால் யூதர்கள் சமாரியர்கள் கலவ மாட்டாங்க. கிட்டத்தட்ட என்னது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி. ஊரை விட்டு எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, வைக்க எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இவனும் ஒதுக்கப்பட்டவன் தான். சமாரியன் தான் வந்து அவனுக்கு காயங்களை கட்டி தன் வண்டியில் அவனை ஏற்றி சத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இன்னும் பணம் கொடுத்து இன்னும் செலவான செய்யி, நீ செலவு பண்ணு, நான் வரும்போது திரும்ப வரும்போது செய்வேன், திரும்பி தாரேன்னு சொல்லி. ஆசாரியன் கண்களிலே இறக்கம் கிடைக்காத ஒருவனுக்கு, லேவின் இறக்கம் கிடைக்காத ஒருவனுக்கு யார் இறக்கம் பாராட்டினா? சமாரியன். யாரும் சமாரியன்? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அன்னை சகோதரியே, என் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவில் அவர் இரக்கமுள்ள தேவன். நல்ல சமாரியன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்ல சமாரியன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிதுமை கொடுத்து இரக்கம் பாராட்டின தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பிதஸ்தா கொடுத்து 32 வியாதியை கடந்தானே அவனை குணமாக்கிய தேவன். இவர்களுக்கு இரக்கம் பாராட்டின தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறாத தேவன். யார் வேணா மாறலாம், ஆனால் அவர் இரக்கம் ஒரு நாளும் மாறாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாடுக்காய் துதிக்கிறோம், கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒரு விசையாய் கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்த தயவிற்காய் நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, அருமையான சாலினி ஸ்கூலில் கதை படிக்கிற அந்த அந்த குடும்பத்திற்காக 1 மாத குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இருதய அறுவை சிகிச்சைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாத்மின் வர்மா என்ற அருமையான கர்த்தாவே, 1 மாத குழந்தைக்கு ஆண்டவரே செய்யப்படாத கர்த்தாவே அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபரேஷன் செய்யும் போது தேவனுடைய வல்லமை அந்த சிறு குழந்தை, அந்த பச்சிளம் குழந்தை, அந்த 1 மாத குழந்தையில கர்த்தருடைய கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் அந்த 1 மாத குழந்தைக்கு இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீ இரக்கத்தின் தேவன். இந்த 1 மாத குழந்தைக்கு ஆண்டவரே அறுவை சிகிச்சை செய்வதற்கு அந்த குழந்தைக்கு ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தாமே. அந்த பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க.
ஆராதனை இன்னும் முடியலை. அப்படி அமர்ந்து கொள்ளுங்க.